ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிதா ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு மட்டன் சுக்கா செய்யலாமா, எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 கப்பு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான தீயில 10 நிமிஷத்துக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் தூளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் மசாலா பவுடர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிண்டு கமெண்ட்டில் தரேன். பேனை சூடாக்கிக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட சோம்பு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா தூளாக நறுக்கின இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேங்க. வதக்கி விட்டுடலாம். இது கூட தூளாக நறுக்கின சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. விதைகளே இல்லாத தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. விதையெல்லாம் நீக்கி விதையே இல்லாமல் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. தக்காளி கம்ப்ளீட்டாக சாஃப்ட் ஆகிடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இருக்கட்டும். நல்லா தக்காளியெல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. இது கூட நான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சில்லி தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் இதையெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாவோட ஜெல்லாகிற வரைக்கும் பரட்டி விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம குக் பண்ண மட்டனையும் வாட்டரோட ஊற்றுங்க. எப்பவுமே வாட்டரை சேவ் பண்ணாதீங்க. அதோட மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் அதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான தீயில ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இன்னும் எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும். நான் இதை இன்னும் மூடி வச்சு ட்ரை பண்ணிக்கிறேன். இருக்கட்டும். நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியை நறுக்கி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேங்க. நீங்கள் ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் சுக்கா ரெடி. பிளேட்டிங் பண்ணிடலாம். சுட சுட சாதம் வச்சுருக்கேங்க. அது கூட மட்டன் சுக்கா, அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக பெப்பர் ரசம் செஞ்சுருக்கேன், அதுவும் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த மட்டன் சுக்காவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.